ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹச்டி பிரதர்ஸ் ட்ராவலிங் ஸ்டோரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி தான் கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட சிவன் கோயிலும் அதை சுற்றி உருவாக்கப்பட்ட மாபெரும் நகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றின சிறப்பு வரலாற்று விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த பகுதிக்கு வரணுன்னா நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரலாம். அதுக்கு ஒரு 38 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ணணும் கும்பகோணத்துலேருந்து. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்ரு, ஜெயங்கொண்டுங்கிற பகுதி இருக்குது, அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பகுதி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி இந்த பகுதியை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்க பகுதி பார்த்திங்கன்னா நுழைவாயில். தஞ்சாவூர் போன்ற இதுக்கு 2 நுழைவாயில் இருந்துச்சு. அந்த நுழைவாயில் இருந்த பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அது முற்றிலுமே சிதைக்கப்பட்டு அது இருந்த தடமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அங்கே தான் செருப்பு வைக்கிற இடம். நம்ம அங்கே வச்சுட்டு அந்த பகுதியை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50% இந்த கோயில் வளாக பகுதி முற்றிலுமாக சிதலம் அடைஞ்சிருச்சு. அதுக்கு பல படையெடுப்புகள் நடந்து ஒவ்வொருவரும் தன்னோட பங்குக்கு எந்த அளவுக்கு இந்த பகுதியை சேதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சேதப்படுத்தி மீதம் உள்ள 50% கோயிலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க அதை பற்றின எல்லா சிறப்பான விஷயங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசலாம். ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் தென்னிந்தியா முழுவதும் தன் ஆட்சியின் கீழ் வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் கங்கை வரை சென்று தன் வீர போர் புரிந்து அந்த பகுதியை கைப்பற்றியதின் நினைவாக அங்கிருந்து நீர் எடுத்து சோழ கங்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியை உருவாக்குறாரு. அந்த புனித கங்கை நீரை அதில் ஊற்றி ஒரு ஏரியை உருவாக்கி அந்த ஏரியை உருவாக்குனதை வச்சு ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை உருவாக்கியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது தான் பாலதுவாகர். இந்த எப்படி சொல்கிறதுனா கேட் கீப்பர், வாயில் காப்பான்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பகுதி. இப்போ 2வது நுழைவாயில். இந்த நுழைவாயிலுமே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் போல் அழகிய கோபுரங்களால் வச்சு வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு. அதுவுமே இப்போ காணும், முழுசாக சிதலம் அடைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டு, தஞ்சாவூர் மட்டும் எப்படி தப்பிச்சிச்சு இந்த படையெடுப்புகளில்? இவ்வளோ ஒரு 80% கோயில் இருக்கிற அளவுக்கு. ஆனால் இந்த கோயிலை மட்டும் எப்படி விட்டாங்க? இந்த பகுதியை எப்படி இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு கொண்டு வந்தாங்கங்கிறது தெரியல. இந்த பாருங்கள், பார்த்துட்ருக்கோம். இது உள்ளே ஏறி அந்த கேட்டுக்கு மேலே காவல் ஆட்கள்லாம் நிற்பாங்க. யாராவது இருக்காங்களா, வராங்களா, போர் புரிந்து வராங்களாங்கிறதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த பகுதியுமே ஒன்றுமே இல்லை. அந்த மேல் கோபுரம்லாம் ஃபுல்லாக இடித்து தகர்க்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ உள் பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், கோயில் கோபுரம் தெரியுது. அதை சுற்றி எவ்வளோ அழகான புல்வெளி பகுதி. அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி எவ்வளோ விசாலமான நிலப்பரப்பு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது கொடிமரம், பலிபீடம். இந்த பாருங்கள், பின்பக்கமாக அந்த சுற்று வட்டார பகுதியையும் அந்த 2வது கோபுரம் ஒன்றுமே இல்லை. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அவ்வளோ அழகாக சிற்பங்களோடு வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் இது சுத்தமாக தகர்த்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தான் காட்சி அமைக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நந்தி. இந்த நந்தி பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சுதையால் பண்ணியிருக்காங்க. இது வெயில் நேரத்தில் இதில் அடிக்கிற சூரிய ஒளி பிரதிபலித்து கருவறையில் தெரிகிற மாதிரி, வெளிச்சம் தெரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த நந்திக்கும் கருவறைக்கும் 200 மீட்ரு தொலைவில் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் நுழைவாயில். கோயில் உள்ளே போகிறது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, இடது வலது 2 பக்கமுமே நம்ம போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போய் உள்ளே கோயிலுக்குள்ளே போய் சாமியை தரிசித்துட்டு வரலாம். ஸோ அந்த பகுதி வழியாக போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மணிமண்டபம். இது பார்த்திங்கன்னா 2 அடுக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தளம் தான் இருக்குது. இது மேலே 2 அடுக்கையுமே சுற்றிலும் தகர்த்துட்டாங்க.
பார்த்துக்கோங்க. கோயிலில் சுற்றி உள்ள சுவர்கள், நுழைவாயில் மட்டும் விடாமல் கோயில் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து சிதலம். இப்போ நம்ம பார்க்குறது வெளிப்புற சைடு. உள்ளேருந்து வந்தோம்னா இடதுபுறத்தில் உள்ள அந்த காம்பவுண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த பெரிய கோவிலின் வலதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய நந்தி இருக்குது. அதில் கூட என் பையன் ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கோவிலின் கருவறையின் வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பல சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டு வச்சுருக்காங்க. துர்க்கை அம்மன், லக்ஷ்மி, அர்த்தநாரீஸ்வரர் போன்ற பல சிற்பங்களை வந்து அதில் வடிவமைத்து அழகுபடுத்தி காட்சி அமைச்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் இடதுபுற கோயிலோட பின்பகுதி. இந்த கோயிலே பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்க வடிவில் தான் அமைச்சிருப்பாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. எல்லோரும் கோயில் வடிவமைச்சிட்டு உள்ளே தான் சிவலிங்கம் வைப்பாங்க. ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிவலிங்க வடிவிலே அமைச்சிருப்பாங்க. இதுதான் தென் கைலாயம். மேற்கூரையெல்லாம் பாருங்கள், சுத்தமாக எதுவுமே இல்லை. இந்த கோயிலுக்கு வலதுபுறத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து சிதலமடைஞ்ச நிலையில் தான் காணப்படுது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கோம். இந்த கோவில் விமானத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 180 அடி உயரம். ஆனால் இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் 216 அடி உயரம் கொண்டது. இதோட தோற்றம் வடிவமைப்பு பார்த்திங்கன்னா அதை விட பெரிய அமைப்பில் தான் உங்களுக்கு வடிவமைச்சு இருந்தாலும், தந்தையை விட நம்ம ஒரு பெரிய கோயில் கட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக அவர் வந்து இந்த உயரத்தை குறைச்சி கட்டியிருக்கதா சொல்லப்படுது. அதில் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக பல சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த காலத்தில் அப்பாவை யாரும் மதிக்காத காலத்துலேயும் அப்பா கட்டின கோயிலை விட நம்ம வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டி அவர் பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் அப்படி அமைச்சிருக்காரு. இந்த மண்டபத்தை தான் நான் சொன்னேன், ஒரு அடுக்கு தான் இருக்குது. 2 அடுக்கு மண்டபத்தையே முற்றிலும் சிதலம் அடைஞ்சிருச்சு. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, யுனெஸ்கோவால் உலக பாரம்பரியம் மிக்க பகுதியாக இந்த பகுதியை அறிவித்த நிலையிலையும் இந்த காலகட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இன்னும் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தத்தினால தான் இதை வந்து முற்றிலும் ஒரு அரிய இதற்கப்புறம் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்த முடியாதுங்கிற போது தான் இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரியம் இது போல் இது ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இது பொருள். அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் வந்து இதை இந்த அளவுக்கு பாரம்பரியமாக நம்ம பாதுகாக்க தவறிட்டோங்கிறது தான் என்னோடய வருத்தமாக தோணுது. இந்த தென் கைலாய கோயிலோட நம்ம சைடு வியூவை தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருந்துச்சு. ஸோ நிறைய கல்வெட்டுகள்லாம் இதில் வந்து பொறிக்கப்பட்டிருந்துருக்கு. கிபி 1014 வந்து ராஜேந்திர சோழன் வந்து மன்னராக பதவி ஏற்கிறார். அதுக்கப்புறம் பல ஊர்கள் பல மாநிலங்களுக்கு சென்று தன்னோட வீர போர் படையினால் பல அரசுகளை வந்து தன் ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி கொண்டு வரும்போது கங்கைக்கு போய் அவர் வெற்றி கொண்டு அந்த புனித நீரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பேரரசு சோழ பேரரசை இங்கேயே நிறுவனம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நகரத்தையே இங்கே வந்து உருவாக்குறாரு. அந்த நகரம் பார்த்திங்கன்னா 1900 மீட்டரும் 1350 அகலமும் கொண்ட நகரத்தையும் அது உள்ள பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 69 ஏக்கர் பரப்பளவில் வந்து ஒரு பெரிய அரண்மனையே இந்த சோழ பேரரசுக்காக கட்டுறாரு.
பிறகு பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு பெரிய நகரத்த உருவாக்குனா, அதுக்கு நீர்நிலை வேணும்ல மக்கள் புழங்குறதுக்கு. அதுக்காக சோழகங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏரியையே வந்து செயற்கையா உருவாக்கி, இந்த நகருக்கு வந்து மக்கள் பயன்படுற விதமா வச்சிருக்காரு. பார்த்துக்கங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு கோயில நிர்வகிக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு பெரிய நகரையே உருவாக்கி, அதுக்காக ஒரு ஏரியையும் உருவாக்கி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பின்பகுதி. எவ்வளோ ஒரு அழகிய தோற்றத்தோட காணுது பாருங்க. நேர்த்தியா இருக்கு. இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் தாண்டியும், எத்தனையோ இயற்கை பேரிடர் நிகழ்ந்திருந்திருக்கலாம். அதில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு செங்கல் கூட சிதலமடையாமல், இயற்கையால் ஒன்றும் ஆகலை. ஆனால் மனிதர்களால் பல படையெடுப்புகளால் வந்து இதை சிதைச்சிருக்காங்க. இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, அந்த ஆர்க்கிடெக்சர் முறைங்கிறது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி தான். இன்டர்லாக் சிஸ்டம். உங்களுக்கு வந்து உள்ளே மணலில் போட்டுட்டு, அது மேலே வந்து கல்லை இன்டர்லாக் மாதிரி பண்ணிவிட்டு, உள்ளேயும் வெளியேவும் இப்போவும் பல ஊர்களில் போனீங்கன்னா, அந்த முண்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முண்டுக்கல்லை வச்சு 2 பக்கமும் போட்டு, உங்கள் பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே தான் வீடு கட்டுவாங்க. அதே மெத்தடு தான் இன்னமும் அந்த தஞ்சாவூர், சோழ பகுதிகள்லாம் வழக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த பின்பகுதியை தான் பார்க்குறோம். அந்த பின்பகுதியிலேருந்து நம்ம பாருங்கள், பின்புறமாக உள்ள மதில் செவுரு திருச்சுற்று மாளிகைன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்த சிலைகள்லாம் பாருங்கள், மிச்சம் இது இருந்ததெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த திருச்சுற்று மாளிகை. தஞ்சாவூரில் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த காம்பவுண்டு மாதிரி அந்த சுற்றி உள்ள பகுதிகளில் உங்களுக்கு வந்து ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு நிறைய சிற்பங்கள், சாமிகள்லாம் மற்ற சாமிகள்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே 2 அடுக்கு திருச்சுற்று மாளிகை இருந்திருக்கு. ஆனால் அந்த மாளிகையே முழுவதுமே சிதிலமடைஞ்சிருக்கு. ராஜேந்திர சோழன் கிபி 1025 இந்த கோயில் கட்டின பிறகு இங்கே ஒரு பெரிய சோழ பேரரசை நிர்ணயிக்கணும்னு முடிவு செய்ததுக்கு காரணமாக என்ன கூறப்படுதுன்னா, இங்கே ஒரு பெரிய போர்ப்படை, சோழ பேரரசின் போர்ப்படையை இங்கே தலைமையிடமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு செய்து, அதற்காக இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்தார். இந்த வறண்ட பூமியான கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அதற்கு ஏதுவாக உங்களுக்கு வந்து போர்ப்படையை நிர்வகிக்கிற ஸ்தலமாக இருக்க ஏதுவாக இருக்குன்றது தான் முடிவு பண்ணார். அது மட்டும் இல்லை, பல நகரங்களுக்கு சென்று போர் புரிஞ்சு வெற்றி பெற்று அங்கே உள்ள பல செல்வங்களை கடல் மூலயமா எடுத்துகிட்டு வந்து கொள்ளிடம் வழியாக இந்த பகுதிக்கு வந்தடைவது வந்து கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி இந்த பகுதியை தேர்ந்தெடுத்ததாக கூறப்படுது. அது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு வந்த அத்தனை சோழ பேரரசும் 2ஆம் குலோத்துங்கன் வரைக்கும் இங்கே தான் வந்து தன்னோட சோழ பேரரசை தொடர்ந்தாங்களும், இந்த பகுதியில் தான் மணிமுடி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அரசர்களாக தொடர்ந்தாங்க. இந்த பகுதியில் வந்து பதவியேற்றுக்கிறது வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க அப்படின்னும் கூறப்படுது. பின்னாடி பார்க்குற பகுதி தான் வட கைலாயநாதர். பிற்பகுதியில் வந்து அது வந்து அம்மன் கோயிலாக மாற்றப்பட்டு விட்டது. பாருங்கள், பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு வச்சுருக்காங்க. ஒரு கோயிலுக்கு போகும்போதும் கால் கை அலம்பிட்டு சுத்தமாக போகிற மாதிரி அங்கங்கே அமைச்சு, இவ்வளோ தூரத்தை சுற்றி வந்தால் உங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். குடிநீர் வசதிக்காகவும் அந்தந்த பகுதிகளில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிணறுகள் மற்ற விஷயங்களெல்லாம் மரங்கள் மண்டபம்லாம் அமைச்சிருக்காங்க. ஏன்னா சுற்றி வந்து ஒரு நாள் கோயில் சாமி கும்பிட்டுட்டு திருவிழா போன்ற காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப வெயில் காலங்களில் தண்ணி தாகமாக இருக்கும். நிழலுக்காக ஒதுங்கிறதுக்கு மரங்கள் மண்டபம்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோயிலோட இடதுபுறமாக உள்ள நுழைவாயில். பாருங்கள், எல்லோரும் போய் சிவனை தரிசிச்சுட்டு வெளியிலேருந்து வெளியாகிறத பார்த்துட்ருக்கோம்.
இங்கே தான் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு சிம்ம கிணறுன்னு சொல்லுவாங்க. சிங்க வாய் கிணறு அது பொருள். அந்த கிணறு வந்து நல்ல பழங்காலத்து பெரிய கிணறா இருக்குது. அதை வந்து இப்போ கொஞ்சம் கம்பி வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. மக்கள் யாராவது தவறி விழுந்துடக்கூடாதுன்னு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சிம்ம வாய் கிணறு. அந்த சிம்மத்து வழியாக கிணறுக்கு வந்து உள்ளே உங்களுக்கு வந்து வழி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த இடது நுழைவாயில் பார்த்தோம்ல அந்த பகுதி தான். அந்த பகுதியிலையுமே நிறைய சிற்பங்கள். இந்த பாருங்கள், சிவபெருமான் வந்து ராஜேந்திர சோழனுக்கு மணிமகுடம் சூடுற மாதிரி ஒரு கற்சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சு அழகாக காட்சி அளிக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் சுற்றி வந்தாலும் ரொம்ப களைப்பாயிடுச்சு. சிவபெருமான் வழிபாடு முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். அழகான துவார பாலகர் சிலை அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சிம்ம கிணறு. கிணறுல வந்து நிறைய மீன்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து பசங்க நாங்கள்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து அந்த சிம்ம வாய் வழியாக இறங்கி தண்ணீர் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஒருவேளை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அடிக்கடி தண்ணீர் தேவைப்படுற மாதிரி இருந்தால் எடுக்கிறதுக்காக. அங்கேருந்து நம்ம வந்து பேசினாலும் இந்த கிணத்து வழியாக கேட்குது. கிணத்துலேருந்து பேசினாலும் அந்த வாய் வழியாக கேட்குது. அதை நாங்கள் பார்த்துட்டு கோவிலுக்கு முன்புறமாக சென்று சிவபெருமானை தரிசித்துட்டு வந்தோம். இந்த பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் மின் பகுதி. ஆனால் இந்த சிம்மவாய் கிணறுங்கிறது வந்து ராஜேந்திர சோழ காலத்தில் இல்லை, பிற்பகுதியில் தான் வந்து உடையார் பாளையத்தினர் வந்து உருவாக்குனதா அங்கே ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. பட்டு கல்வெட்டு பொறிக்கப்பட்டதை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். உறுதியாக இது எந்த காலத்துக்கு சேர்ந்ததுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த பாருங்கள், ஒரு நுழைவாயில் இருக்குது. அது வழியாக போய் இது பண்ணலாம். உள்ளே வந்து நம்மளால் படம் எடுக்க அனுமதி இல்லைங்கிறதுனால நம்மளால் எடுக்க முடியல. அப்படியே இருந்தாலும் உள்ளே வந்து ஒரே கல்லால் ஆன நவகிரக சிலை ஒன்று இருக்கு. அந்த சிலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 9 கோள்களை குறிக்கும் நவகிரக கற்சிலைகள். அதான் ஒரே கல்லில் வந்து அந்த நவகிரகத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வெங்கல சிலைகள் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் வந்து சுப்பிரமணியர் திருவுருவ சிலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் 13 அடி சிவபெருமான் வந்து கம்பீரமாக அங்கே காட்சியளிக்கிறதும் ரொம்ப விசேஷமான விஷயம். ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாகவும் சிவபெருமானை வழிபட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த பகுதிகளில் 14ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா முகலாயர் படையெடுப்பு வந்து முற்றிலும் இந்த பகுதியை வந்து சேதப்படுத்தினதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து 2வது படையெடுப்பு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்த பகுதியை வந்து சூறையாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3வது படையெடுப்பு அப்படின்னு பிரிட்டிஷ்காரர்களால் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து மிலிட்ரி பேஸ் படை தளவாடும் பகுதியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே உள்ள பல கற்களை கொண்டு கொள்ளிடம் ஆற்ற ஒரு பாலங்கட்டவும் பயன்படுத்தியிருக்காங்க. இவ்வளவு படையெடுப்பை மீறியும் தமிழனின் அருப்பெரும் காவியம் எழுச்சி பெற்று நிற்பது பெருமையாக இருக்குது. கிழக்கிலோ வடக்கிலோ தமிழை அழிக்க எவனும் வந்தாலும் விரட்டி அடிக்கவும்